ஹை கைஸ், போன எபிசோட நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம கன் வந்துட்டு விஷ் பண்ணியிருப்பான் இல்லையா எங்களோட பர்த்டேக்கு. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு நம்ம போன எபிசோட பார்த்துருப்போம் இல்லையா, லீ எங்கே வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்கல்ல க்ளோஸாக. அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கன் வந்துட்டு சோகமாக போயிருப்பான்ல. அதுக்கப்புறம் என்ன நினச்சி தான் காட்டுறாங்க. அதோட கண்டினியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அவன் சோகமாக வந்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்னடா கால் பண்ணா காலே எடுக்கல, இப்போ லேட்டாக வர என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சோகமாக உட்காந்துக்கிறான். அங்கே லீ எங்கே வந்துட்டு இங்கே சாங் ரெக்கார்டிங்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த நெக்ஸ்ட் பூத்தில் தான் அவங்க இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா அப்படின்ட்டு. எனக்கு தெரியாதுடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அப்செட்டில் தான் இருக்கான். நீ வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, உனக்கே தெரியுமா அந்த நெக்ஸ்ட் பூத்தில் இருக்காங்கல்ல அவங்க யாருன்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டும் சொல்லிடுறான். ஏன் கேட்குற, அவங்க எதை பண்ணிட்டு இருந்தாங்களா, இது நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிளிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இப்போ ரெக்கார்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ரெடி ஆகிட்டான். சே என்னதான் ஆச்சு இவனுங்களுக்கு, ஒரு ஆட்டிடியூடை மட்டும் காட்டிடுறானுங்க எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கண்ணுக்கு வந்துட்டு மெசேஜ் வருது. அவன் ஃபோன் எடுத்து பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ யார் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எங்கே தான் பண்ணியிருக்கா, நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கா. அவன் வேறு இப்போ பார்த்துட்டு வந்தான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குல்ல, அதனால் வந்துட்டு இல்லை சாரி என்னால் இப்போ முடியாது அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறான். சரி வேறு என்னைக்கு மீட் பண்ணலாம், எல்லாம் ஓகே தானே அப்படின்னு அவன் மெசேஜ் பண்ணிட்டு மறுபடியும் அவன் அழிச்சிட்றா. அப்படியே வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சின்னு காட்டுறாங்க. அப்போ வந்து இப்படிலாம் இல்லை, இவங்க 2 பேரும் நைட்டு முழுக்க பேசிகிட்டே இருப்பாங்க. நேரம் போகிறதே தெரியாமல் வரைக்கும் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அவங்களால வந்துட்டு ஒழுங்காக பேசக்கூட முடிய மாட்டேங்குது, மூஞ்ச பார்த்து கூட பேச முடிய மாட்டேங்குது. அப்படி நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இந்த ஸ்கூல் டேஸ் நடந்துச்சுல்ல அதான் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு சீன் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான், ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீ வேணா பாரு, நம்ம கன்னும் எங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி தெரில. அந்த ரீட்ரீட்டில் இருந்து அவங்க லேட் நைட்லாம் பேசினாங்களே, உனக்கு தெரியலையா என்ன? அதெல்லாம் வந்துட்டு அவங்க நெய்பர்ஹுட்பா, அவங்க வந்துட்டு ஒரே பஸ்ஸில் ஏறுவாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, இதில் என்ன இருக்குது, நாமளும் தான் இப்போ ஒன்றா வரும், உனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் உண்மைதான் ஆனால் அது ரொம்ப வியர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சிம் வந்துட்டு. யூன் வந்துட்டு, நீ எப்பத்துலேருந்து இப்படி டிடெக்டிவ் ஆனா என்ன, உனக்கு போர் அடிக்குதா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சிம் வந்துட்டு உடனே லீட்டை கேட்குறான், என்ன உனக்கு எதுவும் தெரியல அந்த மாதிரி அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு மைண்ட் வைஸில் என்ன நினைக்கிறான்னா, எனக்கும் அப்படிதான் தோணுது, அவனுக்கு ஆல்ரெடி தெரியும்ல இவங்க 2 பேர் க்ளோஸாக இருக்கிறதுலாம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே யூன் வந்துட்டு, பார்த்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் வந்துட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க எப்படி அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. எங்கும் கண்ணு வந்துட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க சிரிச்சு சிரிச்சு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்குள்ளே ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம் சொல்லிட்டு இருக்கான். நீ எடுத்துறியா ஃபஸ்ட்டு அப்படின்னு யூன் வந்துட்டு வாயை பற்றிட்டு இருக்கா. அங்கே லீயை பார்க்கணுமே அப்படியே கண்ணை மூடமாக அவங்களே பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறான்னா இல்லை எதுக்கு பார்க்குறானே தெரியல, ஆனால் ஒரு மாதிரி முறைச்சி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இவங்க 5 பேர் வந்துட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாங் தான் வந்துட்டு அந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, எங்கள் பியானோலாம் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிம் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிடுறான். இல்லைப்பா சாரி மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறான். நம்ம லீக்கு கடுப்பாயிருச்சு, நீ ஃபோக்கஸ் தான் பண்ணுறியா இல்லை என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த ட்ரம்ஸ் வந்து ட்ரைன் ஆகிடுச்சு, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு சாஃப்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் லீ வந்துட்டு ரொம்ப ரஃபாக சொல்லிகிட்டு இருக்கான். நீ மட்டும்லாம் இல்லை, இங்கே இத்தனை பேர் இருக்கோம்ல, பிரேக்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது நம்ம யூனே வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிடுறா. சாரிப்பா என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லும்போது லீ கடுப்பாயிருச்சு. இல்லை நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு யூன்ட்டு சொல்கிறான். யூன் வந்துட்டு ஒரு மாதிரி அழுகிற சுச்சுவேஷன் தான் வந்துட்டா. இல்லைப்பா மறுபடியும் பண்ணலாம், என்னோட மிஸ்டேக் தான், நான் இந்த டைம் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பயும் வந்துட்டு லீ வந்துட்டு, இல்லை ஒன்றும் வேணாம், நீ தான் லீடர்ல, நீ என்ன தான் பண்ணிட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான் யூன்ட்ட. போடா டே அப்படின்ட்டு போயிடுறான். பின்னாடி வந்துட்டு யூனும் போயிடுறா. இங்கே லீ வந்துட்டு வெளியே வந்துட்டான் இல்லையா, நம்ம எங்கே தான் வந்துட்டு வரா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறா. நான் என்ன பண்ணேன், எதுக்கு அவங்க மேலாம் கோவப்பட்டு வந்த, அது அவங்களோட ஃபால்ட், அது ஜஸ்ட் மிஸ்டேக் தானே, நீ ரொம்ப தான் பண்ணுறப்போ இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியலையா, சொல்கிற பேசலாம் கேட்டுட்டு இருக்கான் இல்லையா, அவளே வந்துட்டு கேட்டுடுறா. உனக்கு கோவம் வந்துச்சு தானே அவன் வந்துட்டு என்னை திட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்னை பிடிச்சிருக்கு தானே அதனால வந்துட்டு அம்மாவை கோவப்பட்ட அப்படின்னு கேட்டுடுறா டேரெக்டாகவே. ஆமாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான் சிம்மும். அப்படியே வந்துட்டு இங்கே லீ எங்கே பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, லீ வந்துட்டு டேரெக்டாகவே சொல்லிடுறான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ட்டு. அவளுக்கிட்ட இருந்து ஒரு பதிலுமே வரல. அடுத்த நாள் லீ சொல்ல ஆரம்பிக்கிறான், இப்போவே என்ன சொல்லணும்லாம் இல்லை, டைம் எடுத்துக்கோ,
உனக்கு சொல்லும் போது நீ சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே வந்துட்டு எல்லாம் சமாதானம் ஆகிறதுக்காக வந்துட்டாங்க. நம்ம லீ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கை கொடுக்குறான். ஆனால் நம்ம சிம் வந்துட்டு கையவே கொடுக்க மாட்டேங்கிறான். இல்லை இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கையை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கன் வந்துட்டு 2 பேர் கையை வந்துட்டு ஷேக் பண்ணி விட்டுறான். அப்புறம் இவனோட சொல்கிறான், என்ன மேலே எந்த ஃபைட்டும் இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீ வந்துட்டு சாரி சொல்லிட்டு இருக்கான், நேற்று நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம இவன்கிட்ட. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போய் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எங்கே வந்துட்டு பாட ஆரம்பிக்கிறா, கண்ணால் சொல்லுற கையால் சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சூப்பராக பாடி முடிச்சிட்டா. அங்கே டீமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க பாடினாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து லைக் போடுங்க ஓகேவா. அப்புறம் ஸ்கூல் காம்படிஷன்லேயும் இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஆல்ரெடி வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன், நீ வெப்சைட்டோட லிங்க் மட்டும் கொடுத்துரு அப்படின்னு லீ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே எங்கே தான் காட்டுறாங்க, அவன் வந்துட்டு எழுதிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக வந்துட்டு இவன் ஃபோன் பண்ணுறா. என்ன சொல்கிறானா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிற என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்படியே என் சீன் கட் பண்ணி இங்கே அந்த ஃப்ரெண்டையும் நம்ம கண்ணையும் தான் காட்டுறாங்க. 2 பேர் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஃப்ரெண்டு தான் கேட்குறான், என்னடா கேம்ஸாக விளையாடவே மாட்டேன் அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் எனக்கு விளையாட தெரியாது, நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு 2 பேர் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் தான் பண்ண வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்படியே வந்துட்டு இங்கே எங்கேயும் லீ தான் காட்டுறாங்க. லீ வந்துட்டு கேட்குறான், ட்ரிங்க்ஸ் பண்ண போகலாமா அப்படின்ட்டு. அவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண வந்துட்டாங்க. அந்த கடைக்கு தான் வந்துட்டு இவங்க 2 பேர் போகிறாங்க போல இருக்கு. ஃப்ரெண்டு தான் கேட்குறான், என்னடா நீ வந்துட்டு சொல்லாமே வந்துட்டு அடுத்த மூவ் போயிடுவியா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அமைதியாக இருக்கிற பார்த்துட்டு, என்னடா பாய் ஃப்ரெண்ட் இருக்க பொண்ணை இதை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்லை எனக்கு தெரியல. என்ன உனக்கு தெரியலையா, எப்படா உனக்கு தெரியாமல் இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இல்லைடா எனக்கு தெரில, இப்போ உள்ளே போகிறோம் நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஃப்ரெண்டும். அப்போ வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டு கால் வருது. இப்போ இந்த காலை எடுக்கலாமா வேணாமா, இப்போ எதுக்கு இவ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை வேணாம் நம்ம கால் எடுத்து பேசிடுவோம், பிரச்சனையாயிரும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். இங்கே கன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்துட்டான். அப்போ தான் அவங்க 2 பேரையும் பார்க்குறான். இவங்க 2 பேருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருக்கான். எங்க தான் வந்துட்டு லீட்ட சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நீ வந்துட்டு ரொம்ப பாப்புலர் தெரியுமா, என்ன சொல்கிற நீ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபராக இங்கே வந்த அப்புறம் இந்த ஸ்கூல்லேயே வந்துட்டு பாப்புலரான ஒரு பையனாக மாறிட்ட தெரியுமா. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கெலாம் உன்னோட டெஸ்க்கை பார்க்கும்போது கிஃப்ட்ஸாக தான் இருக்கும். நீ வந்துட்டு இவ்வளோ பாப்புலராக இருக்கியே, ஏன் நீ வந்துட்டு இன்னும் டேட் பண்ணவே இல்லை யாரையும், அதான் நீ இருக்கல அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ ஆமாம்ல, நீ தான் ஒரு படிப்பாளியாச்சே, படிச்சுட்டே இருப்ப எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை பற்றி சொல்லு அப்படின்ட்டு. உனக்கே என்ன பிடிக்காம போச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருப்போம் இல்லையா, யூன் வந்துட்டு கால் பண்ணியிருப்பா இல்லையா, உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாள்ல, அந்த சீன்ல தான் வந்துட்டு கண்டினியூ ஆகுது இந்த சீன் வந்துட்டு. யூன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, 3000 மேலே நம்ம வீடியோ வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை என்ன சொல்கிற நீ, நம்பவே முடியலையே, சரி நீ வேணா வீடியோ செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிடுறா யூனும். அவளும் வந்துட்டு வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு, வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்ன, எங்கள் எல்லாரும் வந்துட்டு ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த 10 டீமில் வந்துட்டு இவங்களும் ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த லைவ் வந்துட்டு நம்ம கன் வந்துட்டு பயந்துட்டு இருக்கான்ல, அதை வந்துட்டு கேட்குறா எங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மிட் டேர்ம் டெஸ்ட்டில் கூட இப்படி பயந்துருக்க மாட்டேன் போல், இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே சினிமா பார்க்கணுமே, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நான் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு உட்காரு, எங்களுக்கு தான் பயமாக இருக்குது, நாங்கள் பார்க்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. லைவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைவில் வந்துட்டு இவங்க டீமும் இருக்குது போல இருக்குது. நம்ம யூன் தான் சொல்கிறா, அவங்க நம்மளோட டீம் பேர் சொன்னாங்க, கவனிச்சிங்களா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க எல்லாருமே. அது குஷியானது ஓகே தான். ஆனால் வந்துட்டு நம்ம சிம்மும் யூனும் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு சூப்பர் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இங்கே கன் வந்துட்டு கேட்டாரான், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்டாரான். என்ன பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், யூன் தான் சொல்கிறா. இல்லை அது ஒன்றும் இல்லை, நாம் வந்துட்டு இந்த டீமில் செலக்ட் ஆகிட்டோம்ல, அதனால தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை பார்க்க ரொம்ப வியர்டாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கன்னும் சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் தான் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டோம்ல, நம்ம ப்ராக்டிஸை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம விளையாட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே கன்னும் எங்கே வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம லீவ் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறான். ஒரு மாதிரி நம்ம எங்கே வந்துட்டு கவனிச்சிட்டா, இவன் எதுக்கு இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டா.
அப்புறம் வந்துட்டு தலையில் மாட்டுறது வந்துட்டு எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் சிம்மும் இவனும் வந்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இத்தனை பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க 2 பேர் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கன்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க 2 பேரும். இங்கே எங்கே வந்துட்டு தலையில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட கேட்க, அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு நீ ஏதாவது எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிடுறான். அவனை வந்துட்டு எடுத்து கொடுத்துட்றா. நம்ம கன்னை கூட்டிகிட்டு வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் ஒன்று மாட்டி விட்டாங்க. வாங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம யூன் வேற கொஞ்சம் முன்னாடி வாடா லீ அப்படின்னு சொல்லும் போது அவனும் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டே இருக்கான். நம்ம லீ கை வந்துட்டு எங்கூட ஷோல்டர் மேலே டச் வரனே நம்ம கன்னை பார்க்கணுமே, ஐயோ இதை வேற பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கே பார்க்குறது நம்ம லீயை பார்க்குறதாவே இருக்கான். அப்படி நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு நம்ம எங்கே வந்துட்டு ரைட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பாட்டு வந்துட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, நம்ம கன் கூட இந்த மாதிரி பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்காக வந்து ரிலிக்ஸ் தான் எழுதிட்டுருக்கா. அது வந்துட்டு கேட்டுட்ருக்கா அந்த ப்ளூடூத் வச்சு. நம்ம லீவ் வந்துட்டாங்க கரெக்டாக. என்ன கேட்டுட்ருக்கா, இந்த சாங் கேட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை எடுத்து பேக்கில் வச்சுக்கிறா. ஏன்னா கன் சொல்லியிருப்பான்ல, இதை பற்றி நம்ம 2 பேர்த்துக்கு மட்டும் தான் தெரியணும், வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதனால் அவள் சொல்லவே இல்லை. நம்மளே வந்துட்டு கேட்குறான், நான் சொல்லியிருந்தேனே நீ அதை பற்றி யோசிச்சு பார்த்தியா? கரெக்டாக வந்துட்டு நம்ம கன்னோட கால் வந்துருச்சு. அதை அட்டன் பண்ணலாம் போகும்போது லீ வந்துட்டு கை வச்சிட்றான், எடுக்காத அப்படிங்கிற மாதிரி. எங்கள் கன் வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். கிளப்புக்கு தான் வந்துட்டுருக்கான். அவன் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்கான்னா, எங்கே இருக்க நீ, எனக்கு வந்து இந்த ரிலீக்ஸ் இருக்குல்ல அதை பற்றி ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு. அங்கே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்க 2 பேர் க்ளோஸாக நிற்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசே உடஞ்ச மாதிரி அவன் வந்துட்டு போயிட்டான். இங்கே எங்கே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, சாரி அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் அவனால் ஏற்றுக்கவே முடியல, ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்கான் லீ வந்துட்டு. அங்கே சாரின்னு சொன்னேன்னா அவள் போயிட்டா வெளியே. இங்கே கன்னை வந்துட்டு வெளியே வந்துட்டான். அப்போ வந்துட்டு சிம்மும் யூனும் வந்துட்டு பார்க்குறாங்க. அங்கே அது வந்துட்டு கன் தானே அப்படின்ட்டு. அவன் ஏன் அப்படி வேகமாக போகிறான், என்னாச்சு தெரியலையே, இன்னைக்கு வேறு ப்ராக்டிஸ் வேறு இருக்குது, அதை விட்டு எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளே வந்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சு நீ மட்டுமா இருந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நானும் எங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான் லீ வந்துட்டு. நீங்கள் 2 பேர் தான் இருந்தீங்களா? அண்ணன் தான் வந்தான். என்ன சொல்கிற நீ? ஆமாம் அவன் வந்துட்டு வேகமாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் யூன் வந்துட்டு. அப்போ வந்துட்டு எல்லார் ஃபோனுக்கும் வந்துட்டு மெசேஜ் வருது. நம்ம கன்னை வந்துட்டு பண்ணியிருக்கான், சாரி இன்னைக்கு என்னால் ப்ராக்டிஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். அதை பார்த்தோன்னே லீக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே வந்துட்டு மீட் பண்ண வந்திருக்கான். நம்ம லீ வந்துட்டு கன்னை மீட் பண்ண வந்திருக்கான். நம்ம லீ தான் கேட்குறான், நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது கேளு அப்படின்னு சொல்கிறான். உனக்கு எங்கே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்துட்டு கன் வந்துட்டு நினச்சி பார்க்குறான், இது இனிமேல் நம்ம சொல்லாமல் இருந்தா சொல்லாமே போயிடுவான் போல், நம்ம வந்துட்டு சொல்லிடலாம், எதுவும் பயம் இல்லாமல் சொல்லிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறான். ஆமாம் எனக்கு வந்துட்டு எங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், இதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.